வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தாமரைப்பாக்கம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சர்வேஸ்வர தியானலிங்கம். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தாமரைப்பாக்கத்தில் அமைந்துள்ள சர்வேஸ்வர தியான நிலையம் கோவில் தரை மட்டத்தில் இருந்து 90 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் உள்ளது. உண்மையில் இது உலகின் மிக உயரமான சிவலிங்கங்களில் ஒன்றாகும். மேலும் இது மிகவும் தனித்துவமானது. குருதேவ் சுவாமி சின்மயானந்தா மிக நுணுக்கமாக திட்டமிட்டு தியான நிலையத்தின் தனித்துவமான மாதிரியின் வரைபடங்களை வழங்கினார். இது 65 அடி உயர சிவலிங்க வடிவ குவிமாடம். தரைதளத்தில் விசாலமான பரந்த வட்ட வடிவ சத்சங்க மண்டபம் மற்றும் மேல் தளத்தில் தியான நிலையம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது வைபோகம் கட்டிடக் கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டது. கோவிலுக்குள் ஒரு அரிய ஸ்படிகலிங்கம் உள்ளது. இது படிகத்தில் முடிவற்ற வடிவமாகும். இது வைரம் பதிக்கப்பட்ட முகடு பதிக்கப்பட்டு ஒரு சிறப்பு கண்ணாடி பெட்டியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் அருகில் ஒரு கிரானைட் லிங்கமும் உள்ளது. ஸ்படிகலிங்கம் மற்றும் கிரானைட் லிங்கம் இரண்டின் பிரதிஷ்டை அக்டோபர் 15ஆம் தேதி பூஜ்ய குருதேவ் அவர்களால் செய்யப்பட்டது. நமது நாட்டின் 8 புனித நதிகளில் இருந்து வரும் புனித நீரை குருதேவர் வெள்ளி சங்கிலிருந்து ஸ்படிகலிங்கத்தின் மீது ஊற்றினார். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் சிறிய கிரானைட் லிங்கத்தில் அபிஷேகம் உட்பட தினசரி பூஜை செய்யப்படுகிறது. லிங்க வடிவ மண்டபத்தின் 65 அடி உயர குவிமாடம் மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் உச்சரிக்கப்படும் போது எதிரொலிக்கிறது. இது உண்மையில் பல பக்தர்களுக்கு மறக்க முடியாத அனுபவம். சர்வேஸ்வரர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன்வந்திரி அவதாரம் எடுப்பதாக நம்பப்படுகிறது. எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அக்கம் பக்க கிராம மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை நடத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.